முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 18 வயதான இரட்டை சகோதரிகளின் சோகமான செயல், இறுதியில் நடந்த விபரீதம். கொடூர தாக்குதலின் பின்னணியில் கோட்டாபய அடுத்தடுத்து சிக்கும் சூத்திரதாரிகள். ராஜபக்ஷராக மாறிய அனுர, தமிழர் தாயகத்தில் பரபரப்பு. மகர சிறைச்சாலை மோதலின் பின்னணி என்ன? அதிர வைக்கும் காரணம் வெளியானது. நாட்டில் வெடிக்கும் மோதல்கள், உண்மைகளை மூடிமறைக்கும் அதிகாரிகள். சட்டமா அதிபர் வழங்கிய அதிரடி அனுமதி, அதிர்ச்சியில் குற்றவாளிகள். இனி விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலைக்கு மத்தியில் கைதிகள் குழு ஒன்று அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கைதிகள் குழு நேற்றிரவு முழுவதும் அங்கிருந்து தப்பிச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டதுடன் பாதுகாப்பு படையினரால் அவ்வாறான திட்டங்கள் பல சந்தர்ப்பங்களில் முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தற்போது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவங்களின் போது அவர்களால் சிறைச்சாலையின் பல சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிர்வாக கட்டிடங்கள் மற்றும் ஆவணங்களுக்கும் தீ வைத்து அழிக்கப்பட்டுள்ளமை அத தரனவிற்கு கிடைத்துள்ள இந்த காணொலி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் சிறைச்சாலையினுள் நிலவிய சூழ்நிலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதேவேளை ராகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகர சிறைச்சாலையை சூழவுள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் நிலைமைக்கு அங்குள்ள அதிக நெரிசலே காரணம் என கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு தெரிவித்தார். சிறைச்சாலை அதிகாரிகள் அங்குள்ள உண்மை நிலைமையை மறைக்க முயற்சித்து வருவதாக அதன் தலைவர் சட்டத்தரணி சேனக பெரேரா சுட்டிக்காட்டினார். இச்சிறைச்சாலையில் 991 சந்தேக நபர்களை மட்டுமே தடுத்து வைக்க முடியும் என்ற போதிலும் தற்போது 4447 பேர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு தேவையான வசதிகள் போதுமானதாக இல்லை என்றும் சேனக பெரேரா குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலையில் மோதல் நிலைமையொன்று ஏற்பட்டதாகவும் அதனை கட்டுப்படுத்தாமல் சிறைச்சாலை அதிகாரிகள் வளாகத்தை விட்டு வெளியேறி கைதிகளுக்கு இடையில் மோதல் தீவிரமடைய இடமளித்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார். யாழ்ப்பாணத்தில் 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் இருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னாலை கட்டுவன் பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இரட்டை சகோதரிகள் தமக்கு தாமே தீ வைத்து உயிரை மாய்க்க முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து இருவரையும் மீட்டு தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்துள்ளனர். வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் உயிரிழப்பதற்கு முன்னர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் வகையில் கொண்டுவரப்படவுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபர் அனுமதி அளித்துள்ளார். இதற்கு சமாந்தரமாக மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் கீழ் நீதிமன்ற நீதித்துறை அதிகாரிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் வகையிலும் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதன்படி உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயது 67ஆகவும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயது 65ஆகவும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 63ஆகவும் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதவான்கள் ஓய்வு பெறும் வயது 62ஆகவும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றதை தொடர்ந்து இந்த சட்டமூலங்கள் விரைவில் அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளன.
வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு வார காலத்திற்கு பின்னரே இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டு சமர்ப்பிக்கப்படும். நீதிமன்ற அமைப்பில் தற்போது 11 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். அனுபவமிக்க சிரேஷ்ட நீதிபதிகளின் சேவையை பெற்று வழக்குகளை விரைவுபடுத்துவதே இதன் பிரதான நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டால் அதற்கு பொதுமக்கள் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமாகலாம் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் இவ்வாறான சட்ட திருத்தத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்பு எதுவும் தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற கொடூர தாக்குதலின் பின்னணியில் ஆட்சியை தன்வசப்படுத்திய கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது. தற்போது ஆரம்பமான தொடர் கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் சிக்க இன்னும் பலர் வரிசையில் இருப்பதாகவும் இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடமை தவறியமை மற்றும் சதி திட்டத்துக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அரசு அதிகாரிகள், இராணுவ மற்றும் போலீஸ் பிரதானிகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு கூற வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பொறுப்பிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ஷ, அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பிரதான புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சலே, தேசபந்து தென்னகோன் மற்றும் அசாத் மௌலானா உள்ளிட்ட எந்த ஒரு தரப்பும் தப்பிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் ஆட்சியை தன்வசப்படுத்திய கோட்டாபய ராஜபக்ஷ இந்த தாக்குதலின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான சுரேஷ் சலேவை அரசு புலனாய்வு பிரிவின் தலைவராக்கி அனைத்து புலனாய்வு அமைப்புகளையும் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். இதன் மூலம் ஆதாரங்களை அழிப்பதற்கும் ஷானி அபேசேகர போன்ற நேர்மையான புலனாய்வு அதிகாரிகளை பழிவாங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சம்பவங்களின் பின்னணியில் இருந்த இராணுவ மற்றும் அரசியல் சூத்திரதாரிகள் அனைவரும் எதிர்வரும் காலங்களில் சட்டத்தின் முன் தண்டனையை பெறுவது உறுதி. அதிலிருந்து எவராலும் தப்ப முடியாது என்றும் அனுரகுமார தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தில் குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். கோட்டாபய மீதுள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை கூட விதிக்கப்படலாம் என்றும் அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ராஜபக்ஷர்கள் தமிழர்கள் விடயத்தில் எதை செய்தார்களே அதையே அனுர அரசாங்கமும் தமிழர்களுக்கு செய்கின்றது என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு வசாவிலான் மக்கள் தமது மீள்குடியேற்றத்தினை வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் முதல் நாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நிலங்கள் மக்களுக்கே சொந்தம் என ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மக்களின் உரிமைகளை ஏற்க மறுக்கின்றது. தற்போது ஆட்சியில் இருப்பவர்களும் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த ராஜபக்ஷர்களையோ அல்லது மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஏனைய அரசாங்கங்களையோ ஒத்ததாக தாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்தி வருகின்றது. வசாவிலானின் அமையப்பெறும் இராணுவ வைத்தியசாலை பொதுமக்களின் காரணிகளை, இராணுவ அதிகாரங்களை பயன்படுத்தி அங்கு வாழ்ந்த பூர்வீக கிராம மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றிவிட்டு அவர்களை வீடு இல்லாதவர்கள் போன்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது அமைக்கப்பட்டு வரும் சட்டங்கள், ஒழுங்கு விதிகளுக்கு புறம்பான இந்த இராணுவ வைத்தியசாலையை அகற்ற வேண்டும் என மாவட்ட அபிவிருத்தி குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தினையே நானே வழிமொழிந்தேன். இங்கே நடப்பவற்றை பார்க்கும் போது வாயால் அரசாங்கம் பலவற்றை பேசினாலும் செயலளவில் ராஜபக்ஷர்களை ஒத்ததாக
அதிகமாகவே இருக்கின்றது. நாட்டில் லஞ்சத்தினையும் ஊழலையும் ஒழிக்கின்றார்கள். அதனை நாம் வரவேற்கின்றோம். ஒரு இனத்தின் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட அரசு நடவடிக்கைகள், படுகொலைகள், இராணுவமயமாக்கம் பற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை. இலங்கையில் வாழும் தமிழர்கள் என்றால் எதையும் செய்ய முடியும் என்ற சிங்கள பேரினவாத மனநிலை இன்றைய ஆட்சியாளர்களின் உள்ளங்களுக்குள்ளும் உள்ளதா என கேள்வி எழுப்புகின்றோம். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.